ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்ம கிட்ட ரோஸ் பெஸ்டி வாங்குறவங்க நிறைய பேர், மேம் உங்களுடைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, எங்களுக்கு முழுசாக அதை ஒரு வீடியோவாக எங்களுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு 250-300 ரோஸ் செடி வச்சுருக்கேன். ஒரு 30லேருந்து 35 செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் நான் பொறுமையாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஜூலை மந்த்து அப்டேட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக பாருங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 25 நாள் முன்னாடி தான் நான் வந்து நம்மளுடைய செடிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரம் கொடுத்துருந்தேன். அதனால் துளிர்கள் எல்லாம் பாருங்கள், நல்ல செந்தளிர்களாகவும் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இந்த ரோஸ் பேர் என்னங்க, இதோட ஐடி நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. நான் அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா நான் எல்லா நர்சரியிலையுமே நான் வந்து செடி வாங்குவேன். வாங்க போகிற இடத்துல நான் கேட்டேன்னா அவங்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுவும் இல்லாமல் நம்ம பிடிச்சு போய் தானே அந்த பூக்களை நம்ம வாங்குகிறோம், அந்த செடியை நம்ம வாங்குகிறோம். ஸோ எனக்கு அதில் இதை தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கும் கிடையாதுங்க. அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து சில நர்சரியில் சொல்லுவாங்க ஸ்வீட் அவலாஞ்சி, அதுக்கப்புறம் டபுள் டிலைட்டு, பிரிட்டிஷ் குயின், அந்த மாதிரி ஒரு 4-5 வகை பேர் ஜென்ரலாக தெரியறது அவங்க சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த நர்சரியில் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ நானுமே வந்து செடி ஹெல்த்தியாக இருக்கா, நல்ல கலராக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து வாங்கிட்டு வர்றதுனால இதில் பெருசாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? நம்ம ஒரு பிளான்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக வளர்த்தணுன்னா நமக்கு பொறுமை தேவைங்க. அது போக இன்ட்ரெஸ்ட் தேவை. அது போக கான்ஸ்டண்ட்டாக அதை பார்த்துக்கிறதுக்கு உண்டான டைம் நமக்கு வேணும், ஓகேங்களா? இது 3 இருந்தால் தான் அந்த செடி சூப்பராக வளரும். இந்த செம்பருத்தி செடியினுடைய மொட்டு பாருங்கள், ஒரு ஸ்டார் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம ரசிக்கணுங்க. ரசிக்கும் போது தான் அந்த செடி வந்து நல்லாவே வளரும். நீங்கள் அதை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி சூப்பராக என்னோட கார்டனில் நீ வளர்ந்துருக்க, எவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குற, சரிங்களா? அந்த மாதிரி அவங்க கூட பேசுங்க. அந்த செடி கூட பேச 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 அது ஃபீல் பண்ணும். அந்த ஃபீல் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல க்ரோத் வரும். நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னோட தோட்டம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது கூட இல்லை, இதுதான் மெயின் காரணம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நேசிக்கும் போது, எந்த ஒரு உயிரையுமே நம்ம நேசிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட க்ளோஸாக வரும். ஸோ அதோட நன்றியை நமக்கு காமிக்கும். அந்த மாதிரி தான் இந்த செடிகளுமே. ஸோ நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்லை எனக்கு பெயின் இருந்தாவோ நான் இங்கே வந்தேன்னா எனக்கு எல்லாமே பறந்து போயிடும்னு வைங்களேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியும், ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு உணர்வு பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் வந்து மனுஷங்க கிட்ட கூட நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஜீவராசிங்க கிட்டேயும் இந்த மாதிரி பிளான்ஸ் கிட்ட மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் நல்லாவே கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ நம்ம அவங்களுக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்கணும். உணவுனா அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அது போக உடம்புக்கு முடியலன்னா பார்த்து பார்த்து மருந்தடித்து அவங்கள காப்பாற்றணும். நம்மளுடைய ஹியூமன் பீயிங் லைஃப்பும் பிளான்ட் லைஃபு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் செடி கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அதே போல் தான் அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். அப்புறம் நமக்கு சம்மர் வின்டர்லாம் வரும்போது எப்படி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம இருந்துக்கணும்னு சொல்லி ஹாட் வாட்டர் குடிக்கிறோம், சம்மரில் நிறைய வாட்டர் குடிக்கிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்குறோம்ல, அது மாதிரி தான் செடிகளையும் பார்த்துக்கணும். இந்த செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி பூத்துருக்குன்னு வைங்களேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பூக்களை பார்க்கும்போது. ஸோ நம்ம வாரம் ஒரு தடவை அந்த செடிகளுக்கு எல்லாத்துக்கும் மருந்தடிச்சிட்டோம்னா நோய் தாக்குதலே அந்த செடிகளுக்கு வராமல் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக அந்த செடி வளருங்க. இந்த பூக்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதை நேசித்து நம்ம அதுக்கு எல்லா பணிவிடையும் செய்யும்போது அதனுடைய நன்றியை, இந்த பட்ஸு, அந்த பஞ்சு பாருங்கள், இது எல்லாம் பார்த்தப்ப எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு அது நமக்கு நன்றியை
கொடுக்குது, காமிக்குது. எது மூலியமானா இந்த பட்ஸு பூக்கள் மூலியமா. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. நீங்களும் இது மாதிரி ஒரு நேசிச்சு ஒரு செடியை வளர்த்து பாருங்க. அது அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை கண்டுபிடிப்பேன் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு சின்னதுல இருந்தே ஒரு கார்டன் வைக்கணும், செடின்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு ரோஸ் கார்டன் வைக்கணும்லாம் ரொம்ப ஆசை தான். பட் ஆனால் அது இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்னால் முடியும் அப்படின்றது வந்து என்னோட கான்ஸ்டண்ட்டாக நான் அதில் வச்சுருந்த அந்த ஈடுபாடும் அந்த அக்கறையும் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு எனக்கு மெயினாக நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட ஆசையை அழகாக நிறைவேற்றி கொடுத்துருக்காருல்ல, அதனால அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி உரத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் சப்ளை பண்ணுவேன்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-20 பேர் சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்கிட்ட உரம் வாங்குறவங்க எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் தான் வாங்குறாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த செடி வளர்க்குறதுல இறங்குறாங்க. அவங்க வந்து எனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, எங்களால் எல்லாத்தையுமே வந்து இப்போ பண்ண முடியாதும்மா, டெஸ்ட் பண்ண முடியாது, பரவாயில்ல உங்களோடது வந்து ரொம்ப எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, மாதத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுக்குறோம், 4 வாரம் 4 மருந்து அடிக்கிறோம், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த உரத்தை கொடுத்தா நமக்கு பூ பூக்கும், செடி வரும், நல்லா செழிப்பாக வரும்னு நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் நாங்கள் செடி வளர்த்திக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப திருப்தியாக இந்த உரம் கொடுத்துட்டோம், கண்டிப்பாக பூ பூக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பூக்களும் நாங்கள் பறிக்கிறோம், பறித்து சுவாமிக்கு நான் வந்து வைக்கிறேன். எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, நீ நல்லா இருக்கணுமா, என்றைக்குமே இந்த உரம் கொடுக்கறத நிறுத்திடாதீங்க அப்படின்லாம் எனக்கு அவங்க என்னோட வாழ்க்கையை வந்து வழிமுறைப்படுத்துகிறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதையெல்லாம் நான் கேட்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் என்னோட வாழ்க்கையில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ். என்னங்க எல்லாரும் சைட் பை சைட் நம்மளுடைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நான் வேற பெருசாக கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னமோ தெரியலைங்க, இது எல்லாமே இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால நான் அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, மேம் இவ்வளோ நாளாக நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு தெரிகிற ஒரு மண் கலவையில் வைப்போம், அது வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், வரலன்ற போதில் ஐயையோ செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ தான் ப்ராப்பராக ஒரு செடி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையாகவே. ஏன்னா ஒரு மண்கலவை ரொம்ப முக்கியன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக ஒரு செடி வச்சு அதுக்கு உரம் ப்ராப்பராக கொடுக்கணும், மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கிறதுங்கிறது வந்து எங்களுடைய இவ்வளோ நாள் கான்செப்டில் இல்லவே இல்லை. அதை வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரெகுலராக நாங்கள் பண்ணவே மாட்டோம். இப்போ தான் வந்து நீங்கள் மருந்தடிங்கன்னு சொல்ல தான் நாங்கள் மருந்து அடிக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு செடியை வந்து ப்ராப்பராக எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறத வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு, ஒரு ஃபார்மேட் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இத்தனை பேருக்கு வந்து நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக ஒரு நல்ல மண்கலவை வந்து அந்த செடிகளுக்கு கொடுங்க. நம்மளுடைய சேனல்லையே இருக்குது, வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது மண் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி கிளறி விடுங்க. நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி கொடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். சரி, எங்களால் அதை கொடுக்க முடியல, வாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. செடிகள் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக நம்மக்கிட்ட வளரும். அது நம்ம நேசிக்க தான் அது நம்மக்கிட்ட நல்ல கிட்ட நெருங்கி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக அது வளர்ந்து நமக்கு பலனை கொடுக்கும். சரிங்களா?
அப்புறம் அளவா தண்ணி கொடுங்க. நிறைய தண்ணி கொடுத்தீங்கன்னா வேர்ப்புழு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நத்தைப்பூச்சி, ட்ரெயின் பூச்சி இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த பூச்சிகள் எல்லாம் கண்டிப்பா வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து அளவா தண்ணி கொடுங்க. அந்த ஹோல்ஸ் வழியா தண்ணி வெளியே போகாத மாதிரி, அதே சமயம் கீழே பாட்டம் வரைக்கும் தண்ணி ஊறுற மாதிரி நல்லா காய விட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். என்னோட மாடியில ஒரு குட்டி ரோஜா தோட்டத்தை உருவாக்கி என்னுடைய சந்தோஷத்தை நான் அதுல பாக்குறேன். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற இடத்துல கண்டிப்பா உங்களால முடிஞ்ச வரைக்கும் செடிகள் வளர்த்துங்க. அதுல உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய பேர் உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து கூட நம்மளுடைய ரோஜா தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ செடிகளை வச்சு நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நேசிச்சு செய்யும் பொழுது, விருப்பப்பட்டு ஆசையா செய்யும் போது எந்த ஒரு வேலையுமே நமக்கு ஈஸி தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு பதிலா சொல்றேன். ஸோ எனக்கு இந்த செடிகளை மெயின்டைன் பண்ணுறது, இவங்களுக்கு உரம் கொடுத்து மருந்தடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு வேலையாகவே தெரியல. இது மாதிரி இன்னும் 2 மடங்கு செடி வச்சுருந்தாலையும் எனக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் செடிகள் வளர்த்துறது. என்னங்க எல்லாரும் ரிலாக்ஸ்டாக நம்ம வீடியோவை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோஸ் பெஸ்ட்ரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற வீடியோவை கட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகேங்க, கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் லதா.